ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான விலாக் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விலாகாக இருக்க போகிறது. ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. ஹாய் ஆல், இன்னைக்கு நான் அப்பாவோட ரொட்டீன் ஒர்க், அதாவது சில விஷயங்கள் வீக்லி ஒன்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். சும்மா இது ஒரு ஷேரிங் பர்பஸ், அதாவது ஒரு வேற யாருக்கு கூட இதை நம்மளுமே இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனலா இருக்குன்ற ஐடியால தான் நான் இதை வீடியோவை போஸ்ட் பண்றேன். இது எந்த விதமான பீத்தலோ பெருமையோ தற்பெருமையோ எதுவுமே கிடையாது. அதே போல நம்ம எப்ப பாரு அப்பா அப்பா அப்பான்னு அப்பா புராணம் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு குழந்தை லெவல்ல அதை பார்த்துக்கிறதுனால நமக்கு மண்டை ஃபுல்லா அது ஒண்ணுதான் இருக்கு, வேற வார்த்தையே கூட பெருசா தெரியல. அதனால அது அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, அப்பாவோட சில ரொட்டீன் ஒர்க்ஸ் காமிக்கிறேன். அதே போல அப்பாவுக்கு நான் என்னெல்லாம் பண்ணி விடுவேன் வீக்லி ஒன்ஸ், அதை நான் எல்லாத்தையுமே என்னால் நிறைய காமிக்க முடியல. நான் ஒரு 15 days ஒன்ஸ் காலை ஹாட் வாட்டர்ல வச்சு சோக் பண்ணி நகத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு அதெல்லாம் கூட பண்ணுவேன். பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணல. மினிமல் ஒர்க் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரியவா யாராவது இருந்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்துக்கறச்ச அப்படின்றதுக்கோசரம். பிளஸ் இது அந்த காலத்துல பெரியவா பார்த்துன்றதெல்லாம் கம்பேர் பண்ணுச்ச நாளா பண்றது ஒண்ணுமே இல்லை. இப்ப வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் யாருமே ஹெல்ப்புக்கெல்லாம் வச்சுக்கல, நானே தான் எல்லா வேலையுமே பண்றேன். இப்ப அந்த வசதிகள் கூட இருக்கு, நீங்க ஆளை வச்சுக்கலாம் கூட்டுன்னு அப்படின்ட்டுன்னு. அது அடிஷ்னல் வேலையா ஆயிடும் அப்படின்னு எனக்கு தோன்றது. அவளையும் சேர்த்து நம்ம பாத்துக்கணும்ன்றதுனால நான் அந்த மாதிரியான இதை ஆப்ட் பண்ணல, நானே தான் பாத்துக்கிறேன் அப்பாவை. அண்ட் ஆல்சோ எனக்கு சில வேலைகள் இருக்கு, ரொம்ப நாள் பெண்டிங் சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க அப்பாவே கான்சென்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னால வேற சில வேலைகள் பண்ண முடியலன்றதுனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துன்னு என் தங்கையாத்துல கொண்டு போய் எங்க அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இப்ப ஷூட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிட் அண்ட் பீசஸ் எடுத்துட்டாச்சு. நேத்திக்கு என் தங்கையாத்துல கொண்டு போய் எங்க அப்பாவை கொண்டு விட்டுருக்கேன். அது வரைக்குமே சில விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் நீங்க இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். தயவு செய்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே வேண்டாம். இதுல எதுவும் நெகட்டிவா எனக்கு சொல்றதுக்கோ எதுவும் ஒன்றும் இல்லை. சும்மா நான் என்னோட ஒரு விஷயத்த உங்ககிட்ட என்னுடைய ஃபேமிலி மெம்பரா நினைச்சு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன எப்ப பாரு அப்பா வேலை அப்படின்றா இல்லையா, அந்த மாதிரி சில பீப்புளுக்கு கூட இது ஒரு பதிலா இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரொட்டீனா நம்ம சமைச்சு வீட பெருக்கி தொடச்சு பாத்திரம் தேய்ச்சுன்றத விட அடிஷ்னலா மென்டலி நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கிறோம் இந்த ஒரு விஷயத்துல. ஒரு பேஷண்ட்டை பாத்துக்கறச்ச ஹார்ட் அண்ட் சோல் போட்டாதான் அந்த வேலையை நம்மளால ஃபுல்ஃபில்லா பண்ண முடியும். அவளுக்கும் இதமா இருக்கும். என்கிட்ட எங்க அப்பா ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்க அம்மா போனதுனால அதுலேருந்தே நான் அப்பாவை கூட்டின்னு நான் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தம்பி தங்க இருக்கா, பட் நான் தான் பாத்துக்கிறேன். அவருக்கு இங்க இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாரு. இவ்வளோ நாள் என்கிட்ட தான் இருந்தாரு, அவகிட்ட எல்லாம் போய் பெருசா இல்லை. இப்ப சில காரியங்களுக்காக நான் அங்க விடணும்ன்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால நான் ஒரு பிரேக் எடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப அவருக்கு ஹெல்த் ஓரளவுக்கு ஒரே மாதிரி மெயின்டைன் ஆயின்னு இருக்கிறதுனால இந்த டைமை சூஸ் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு மேல ஒரு பிப்ரவரிக்கு மேல வெயில் வந்துடும். ஹோப்ஃபுல்லி அவருக்கும் கொஞ்சம் ஹெல்த் பெட்டர் ஆகும்னு நான் நம்புறேன். எனிவே பெங்களூருக்குள்ள தானே இருக்கா, எனி டைம் கூப்பிடுற தூரத்துல தான் நம்ம இருக்கோம். எங்க அப்பாவோட ரொட்டீன் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய தொடர்ச்சியா நம்ம எப்படி இதை பாக்குறோம், இது ஒரு பக்கம் இருந்தா கூடவே இந்த பெரியவா சைட்ல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, பிளஸ் அண்ட் மைனஸ், அதெல்லாம் பத்தி ஒரு நாள் நான் வீடியோல பேசணும்னு நினைக்கிறேன். பிளீஸ் இதை என்கரேஜ் பண்ணுங்க. இதுல நிறைய பெரியவா இருக்கா, அவளுக்கு அதுல கனெக்ட் ஆகும். அதனால நான் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க. நான் நிறைய நேரங்கள்ல கமெண்ட்ஸ் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ வேணுமா போடலாமா அப்படின்ட்டுன்னு. அதே போல கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனும் போடணும்னு பாக்குறேன். யாருக்காவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சா கீழே கமெண்ட்ல போடுங்க. அதை நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு நாள் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வீடியோ போடுறேன்.
நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில டிஃப்ரெண்ட் டேஸோட வீடியோஸ் இருக்கும். அதனால என்னடா இன்னைக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அப்படி பார்க்காதீங்க. குமுலேட்டிவாக நான் வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மெஜாரிட்டி ஆஃப் த டேஸில் வந்து நான் ப்ரெட்டு கொடுத்துருவேன். அவருக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த தோசை இட்லியெல்லாம் முழுங்க முடியல அப்படின்றார். அதனால் இதை வந்து பாலில் கொஞ்சம் குத்தி பாதாம் பவுடர் கொஞ்சமாக சர்க்கரை, அவருக்கு சுகரும் லோ ஆகிடுறது, அதனால் கொஞ்சம் சர்க்கரை தாராளமாகவே போட்டு கொடுங்கன்றா டாக்டர்ஸ் காத்தால வேலையில். ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஹெவியாக போட மாட்டேன், ஒரு 3/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மசித்து குழந்த ஃபுட்டு மாதிரி கொடுத்துடுறது. ஸோ காத்தால் அவருக்கு ஒரு 7 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் டைமு. அப்பா இந்தா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கோ. இப்போ வந்து மருந்தையும் எடுத்து வச்சுட்டா 7:30 மணிக்கு மருந்து. காத்தால் எழுந்து முதல் வேலை அவரோட பெட்டில் உள்ள ரப்பர் ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் டயப்பர் சேஞ்ச் பண்ணி விட்டு வேஷ்டியை மாற்றிக்க சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் அலசிட்டு அப்புறமா மிஷினில் போட்டதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வேலைகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நெப்லைசர் 7:45க்கு கொடுப்பேன். அது அவர் போட்டு முடிச்சுட்டார் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு மார்னிங் ஒர்க்கு கொஞ்சம் எனக்கு அவருடைய வேலைகள் முடிஞ்சிடும். அப்புறமா நம்ம அந்த க்ளீனிங், அந்த டயப்பர்லாம் கொண்டு போய் போடுறது அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். மிஷினில் துணியை துவச்சி மாடியிலே உலர்த்திட்டா வெயிலில் காஞ்சி எடுத்தால் கொஞ்சம் வாசனைகள் இல்லாமல் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ தங்கையாத்துக்கு போகணுன்றதுனால அந்த அதர் பெட்டில் நான் நிறையா சாமான்களை எடுத்து வச்சுருக்கேன். டயப்பருக்கு, அதுக்கு துணிமணி, அப்புறமா நான் சில பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் இவருக்கு யூஸ் பண்ணதையே அங்கேயே நான் சொன்னேன், ஒருத்தராக ஒரு இடமா எல்லோரும் தனித்தனியாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இதை கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். அப்புறமா காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொதுவாக நான் சாப்பிட்றதில்ல, ஏன்னா 11:30க்கு லஞ்ச் சாப்பிட்றதுனால. பட் சில நாள் ரொம்ப டயர்டாகிடுறது. ஸோ ஒரு சில நாட்களில் நான் வந்து இந்த குல்கந்து எடுத்துப்பேன். குல்கந்து வந்து பொதுவாகவே ரொம்ப நல்லது. இது ஒரு கை வைத்தியம் கூட. எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆற்றுல ஒரு பெரியவா வந்து சொன்னது தான், யூட்ரஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்கிறவா வந்து, அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிறவா இந்த குல்கந்து வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வாரத்தில் 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் சாப்பிட்டேல் அப்படின்னாக்கா வயிற்று யூட்ரஸில் இருக்கிற புண்ணை க்யூர் பண்ணுன்னுவா. ஸோ எங்களுக்கு இங்கே பெங்களூரில் குல்கந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த இதை வந்து கொஞ்சோண்டு ப்ரெட்டில் தடவிட்டு ஒரு செட்டு ஸ்லைஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னோடய வேலைகள் பண்ண போவேன். இந்த குல்கந்தெல்லாம் வந்து வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்றதில் 1 இயருக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. அதில் வந்து ஹனி அண்டு நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பண்ணுறதுனால ஒயிட் சுகர் ரொம்ப பெருசாக கிடையாது. அது ப்ராப்பர் பிராண்ட் இருந்தால் நல்லதாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ யாராவது வயசான ஆற்றுல இருக்கா, ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராஷ் கவர் எடுத்துன்ட்டு இந்த கீழ் பார்ட், க்ளோஸ்டு பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த தலை போகிற மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கையில் கத்திரிக்கோலை வச்சுட்டே நான் அந்த எங்கள் அப்பாவுக்கு அதை போடுறேன். அது சேஃப் கிடையாது, அது மாதிரி யாரும் பண்ணாதீங்கோ. தனியாகவே ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டு இந்த வேலைகள் செய்கிறதுல தப்பு பண்ணியிருக்கேன். என்னால் இவரை வந்து பாத்ரூமில் உட்கார வச்சு அப்படியெல்லாம் ஹேர் கட் பண்ண வைக்க முடியாது. அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே அப்படின்னாக்கா கட் பண்ணுறதெல்லாம் இந்த கேப்லேயே வந்து விழுந்துரும். ஹெவியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வேணும்னாக்கா நீங்கள் அப்புறம் ரேசர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் திருப்பினா தான் என்னால் கட் பண்ணவே முடியும். பார்த்தேன்னா அழகாக இந்த கேப் மாதிரி அந்த இந்த குழந்தைகளுக்குலாம் பிப்பு கட்டுவா இல்லையா, அந்த மாதிரி அழகாக அதுக்குள்ளேயே. இந்த ஒர்க்கை நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவேன். சாப்பிட்றதெல்லாம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் தாடி பெருசாச்சுன்னா. ஸோ அதனால் அதை ரெகுலராக பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். சரி, ஓரளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இது கிளீனிங்காக இந்த ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற அளவுக்கு வராது, ரேசர் வச்சு பண்ணணும். ஸோ என்னால் ரேசர் வச்சு பண்ண கட் ஆகிடும், ஸ்கின்னு சாஃப்டாக இருக்குன்றதுனால நான் அதை பண்ணலை.
ஸோ ஹேர் கட்டு ட்ரிம்மு அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம இதையே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அது சரியா இருக்கும். இந்த அளவுக்கு கிளீனிங் இருந்தால் போகிறோம். சாப்பிட்டதெல்லாம் ஒழுகி ஒழுகி ஒட்டாமல் இரிட்டேஷன் ஆகி பிடுங்காம, இந்த கிளைமேட் வேற சில்லுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படி பிடுங்கும் ஸ்கின்னெல்லாம் போட்டு. அந்த அளவுக்கு இல்லாமல் பேசிக் கிளீனிங் பண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ போய் அப்பாவை குளிப்பாட்டி விட்டு கூட்டின்னு வந்துடுறேன். அப்பாவுக்கு ஹேர் கட் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்பா டாய்லெட் போயிருக்கா. ஸோ அந்த நேரத்தில் நான் க்ளீன் பண்ணி முடித்து பெருக்கி இறுக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக துடைப்பேன். இப்போ பெருக்கிட்டு இங்கே வந்து ரப்பர் ஷீட்லாம் போடணும். காத்தால எல்லாத்தையுமே ரப்பர் ஷீட்லாம் எடுத்துட்டேன். எப்பயுமே எழுந்துனோடனே முதல் வேலை வந்து ரப்பர் ஷீட்டு, அந்த யூரின் ஆன வேஷ்டி, டயப்பர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து காஃபி கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வேலைகள்லாம் பண்ணுவேன். இதெல்லாமே நான் இப்போ ரொட்டீனாக பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் டெய்லி என்னோட அப்பா ரொட்டீன் வேலைகள் பார்த்தாக்கா. இந்த தார்பாலின் ஷீட் மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுடுறேன். ஏன்னா எங்க அப்பா என்ன பண்றா, ஒரு நேரம் இங்க படுத்துப்பா, திடீர்னு பார்த்தா அங்க படுத்துப்பா, திடீர்னு பார்த்தா இப்படி படுத்துப்பா. ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் மூச்சா பண்றான். அதனால எல்லா டைரக்ஷன்லயும் ஆடுதுன்னு ரப்பர் ஷீட் பார்த்தாக்கா ஒரு பர்டிகுலர் சைஸ்ல தான் இருக்கு. ஸோ படுத்து படுத்து பெறல்றதுல எல்லாம் நகர்ந்து போய் எல்லா இடமும் யூரின் ஆயிடுறது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேல ஷீட்ஸ் போடுவேன். காத்தால வேலைகள்ல வந்து ஒரு பெரிய பெட் ஸ்ப்ரெட்டை 4ஆ மடிச்சு சென்டர்ல போட்டுருவேன். ஏன்னா இப்ப வந்து சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்துப்பா இல்லையா, மத்தியானம் தூங்குறச்செல்லாம் நிறைய யூரின் போயிட்டு வெட் ஆயிடும். ஸோ அதனால அந்த இடம் மட்டும் பண்ணுவேன். ராத்திரி படுத்துக்கிறச்ச வேற ஒரு ஃபுல் பெட் ஸ்ப்ரெட் போட்டு விடுவேன். இதெல்லாமுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் துவைப்பேன் நான். இந்த ரப்பர் ஷீட்டை நான் இந்த தார்பாலின் ஷீட்டை இந்த மாதிரி பெட்டு ஃபுல்லும் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லும் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் விட்டுடுவேன். ஸோ தட் மத்தியான நேரத்தில் இவ்வளோ யூஸ் பண்ணுவான் எங்கள் அப்பா. அதுக்கப்புறமா நம்ம வந்து ராத்திரிக்கு இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஒரு 5 hours ஒன்ஸ் டைப்பர் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறா, ரொம்ப கோவப்படுறா, திட்டுறா, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் என்ன பியூட்டினா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபுல் டைம் டைப்பரில் தான் இருக்கா. அந்த டைப்பரையும் மீறி அவ்வளோ யூரின் வெளியில் வந்துடுறது. அதுக்கு தான் எனக்கு தீர்வே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ எப்பயுமே நான் வந்து ஒரு டைப்பரும் ஒரு வேஷ்டியும் பக்கத்துலேயே எடுத்து வைப்பேன். இன்கேஸ் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோசரம். ஸோ அது ஒன்று இருக்கும் இங்கே. இது அவருடைய டைனிங் டேபிள். இது வந்து ஆக்சிஜன் மிஷின். இது 24/7 ஓடிண்டே இருக்கணும். ஸோ அந்த ஆக்சிஜன் மிஷினுக்கு ஒரு 10 மீட்டர் டியூப் வாங்கி வச்சிருக்கேன். பார்த்தேன்னாக்கா இது ஒரு 10 மீட்டர் டியூப். அதை நான் நீட்டாக போட்டு வச்சா எங்கள் அப்பா அதை சொதப்பின்ண்டே இருப்பாள். அது என்ன பண்ணுவாலோ எனக்கு தெரியாது. ஸோ இது பெட் ரெடி. இப்போ குளிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துக்கலாம். அப்பா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்ட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் மேட் கிடைக்கிறது. இது வந்து தண்ணியை உறிஞ்சக்கூடியது. நிறைய நேரம் ராத்திரியில நின்றுண்டு யூரின் போயிடுறா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அடியில் இப்படி போட்டு வச்சாக்கா இது அப்சர்வ் ஆகிடும். இதை டெய்லியே எடுத்து வாஷ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒரு மேட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு ரெடி, கம்ப்ளீட்டாக மேட் போட்டேன், ஆக்சிஜன் மிஷின் ரெடி. அப்பாவுக்கு வந்து 2வது காஃபி. யூஸ்வலி நான் காஃபி கொடுக்க மாட்டேன் 2வது காஃபி, ஏன்னா அவருக்கு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஹேர் கட் பண்ணி குளிப்பாட்டி விட்டு எல்லா வேலையும் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகிடுவார். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நானுமே சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியும் சாப்பாடு. அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சமாக காஃபி குடிச்சிக்கிட்டோம். காஃபி வச்சுருக்கேன், எடுத்துக்க.
தலையை சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஸோ காஃபி வச்சுருக்கேன், காஃபி எடுத்துக்கோ. இங்கே வச்சுருக்கேன் பாரு. எடுத்துக்கோ. அப்பாவுக்கு பேக்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேக் ஃபுல்லும் துணிமணி இருக்குது. அது அவரோட பெட்டுக்கு போடுற சமாச்சாரங்கள், அதுக்கப்புறம் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸு, மெயினாக பாவம் டயப்பரு, அவரோட ஸ்டிக்கு. நான் இந்த ஸ்டிக்கை இப்போ யூஸ் பண்ண விடுறதில்ல, பட் அவர் அதை விட மாட்டேங்கிறாரு, எனக்கு அது வேணும் அப்படின்றாரு. பட் எனிவே அந்த பா ஷேப்பில் இருக்கிற வாக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுவார் டெய்லி யூஸ்க்கு. ஸோ திங்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நெப்லைசர் போட்டு விட்டேன், மருந்துகள் கொடுத்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுத்து, அப்பாவோட சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ பேக்கிங் பண்ணி 10:30க்கு மேலே லஞ்சு முடிச்சுட்டு தான், கொஞ்சம் வெயில் வரட்டும், அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் விட போகிறேன். ஸோ எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க் ரெடி. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான், கிளம்பினதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஸோ தங்கையாத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து தலிகை இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா, ஒரு தக்காளி சாம்பார் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் காய் சாதம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ரெகுலர் சமையல் தான். பிகாஸ் பேக்கிங் ஒர்க் நிறையா இருந்ததுனால யூனிக்காக எதுவும் சமைக்கலை, ஸ்டாண்டர்ட் தலிகை தான். ஸோ ரெக்கார்டும் எதுவும் பண்ணலை. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ தங்கையாத்துக்கு கிளம்பணும். இந்த சாப்பாடு ரெடி, பொறுமையாக சாப்பிடு. தண்ணி இங்கே வச்சுருக்கேன், ஸ்டார் டம்ளரில் தான் தண்ணி. இது பேர் என்ன, முட்டைக்கோஸ் காய் கொண்டு வந்தேனே, ஒரு நிமிஷம் இரு. இந்த முட்டைக்கோஸ் காய், அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், எங்கள் அப்பாவுக்கு ஸ்டார் டம்ளரில் தான் தண்ணி கொடுக்குறேன். ஜென்ரலாகவே இந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவாளுக்கு ஸ்டார் டம்ளரில் தண்ணி குடிச்சல அப்படின்னாக்கா, நிமிந்து குடித்தா அது அவளுக்கு பொறையேறும், அது வந்து ப்ரீத் பைப்பை போய் அடைக்கும். ஸோ அவள் தலையை இப்படி குனிஞ்சு தான் கொடுக்கணும். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சப்பி சாப்பிட மாட்டா, அதனால் அவருக்கு தலையை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு ஸ்டார் டம்ளரில் தண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும், யாராவது பெரியவாக இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த லெவல் பொசிஷனில் தண்ணி தலையை வச்சுட்டு தண்ணி குடித்தா அது வந்து பொறையேறாமல் இருக்கும். நல்லாவே கிட்டக்க போய் பெருமாளை சேவி. இங்கே நின்று கையெல்லாம் கூப்பாத, ஒரு 2 ஸ்டெப் நடக்காமையே தான் உடம்பு கெடுத்துண்டு. திருவள்ளுவர் எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுத்தா, நல்லபடியாக நடத்தி கொடுத்தா, மேற்கொண்டும் நடக்க திருவள்ளுவர் தேவையை சொல்லிட்டே சார். சீமதியாத்துக்கு அம்மாளுவாத்துக்கு கிளம்பிட்டியா? கிளம்பினது சரி.